இந்த சிக்கன், இஞ்சி பூண்டு, பிரியாணி மசாலா எல்லாமே வந்து நல்லா சேர்ந்து நல்லா வதங்கி வரும்போது தான் அந்த சிக்கனுக்குள்ளே உப்பு, காரம், அந்த மசாலாலாம் பிடிக்கும். அதனால் இதை மட்டும் நல்லா வதக்கிடணும். பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 25 பேர்த்துக்கு சிக்கன் பிரியாணி நம்ம செய்ய போகிறோம். நம்ம வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ரொம்ப டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். பிரியாணின்னு சொன்னாவே சீரக சம்பா அரிசியில் பண்ணுற பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம இப்போ இந்த பிரியாணியை சீரக சம்பா அரிசியில் நம்ம பண்ண போகிறோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பொள்ளாச்சியில் VMD அப்படிங்கிற பிராண்டில் வந்து அரிசி வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து நம்ம 5 கிலோ சீரக சம்பா அரிசி நம்ம வாங்கியிருக்கோம். இந்த சீரக சம்பா அரிசி வந்து 2 வருஷம் பழசான அரிசி. எப்பயுமே பிரியாணிக்கு பழசான அரிசி போடும் பொழுது தான் நமக்கு வந்து குலையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பிரியாணி வரும். இதே புது அரிசி போட்டிங்கன்னா சீக்கிரம் குழஞ்சிரும், சாப்பாடும் கம்மியாகும். அதனால் வந்து நம்ம பழைய அரிசி போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்கக்கிட்ட சீரக சம்பா அரிசி மட்டும் இல்லாமல் சாப்பாடு செய்கிற பொன்னி அரிசி, இட்லி அரிசி, பச்சை அரிசி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் அரிசி வந்து அவங்க சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து எல்லோருக்கும் டோர் டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 25 பேர்த்துக்கு பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் இதில் வந்து 5 கிலோ அரிசி இருக்குது. அதில் நமக்கு 3 கிலோ அரிசி போதுமானது. நம்ம 1 கிலோ அரிசிக்கு 8 பேர் சாப்பிட்ற விதமாக நம்ம எடுத்துருக்கோம். இது வந்து 25 பேர்த்துக்கு 3 கிலோ அரிசி போதுமானது. அதுக்கு அடுத்தது 3 கிலோ சிக்கன். அரிசி எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம சிக்கன் எடுத்துக்கணும். அடுத்தது 1 கிலோ பெரிய வெங்காயம், 3/4 கிலோ தக்காளி, 1 கட்டு புதினா, 1/2 கட்டு கொத்தமல்லி இலை, 12 பச்சை மிளகா, 200 கிராம் இஞ்சி, 250 கிராம் பூண்டு, 3 எலுமிச்சம்பழம், 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 லிட்டர் ஆயில். பார்த்திங்கன்னா இந்த VMD பிராண்டில் வந்து நமக்கு 5 கிலோ அரிசி நம்ம வாங்கியிருக்கோம். 5 கிலோவும் கிடைக்கும், ஒரு சிப்பமாகவும் கிடைக்கும். ஆனால் நம்ம வந்து 5 கிலோ போதும். அதிலிருந்து நம்ம பிரிச்சுட்டு 3 கிலோ அரிசி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பழைய அரிசி நமக்கு பார்க்கும்போதே தெரியுது. ஆனால் சில பார்க்கும்போது ரொம்ப வெள்ளையாக இருக்கும் புது அரிசியாக இருந்தால். இது கொஞ்சம் பழைய அரிசி. நம்ம பிரியாணி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம அரிசியை வந்து தண்ணியில் ஊற வச்சிடலாம். இதை நம்ம 2 டைம் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு 1/4 கிலோ பூண்டு எடுத்துருக்கோம். இதை வந்து உரித்து எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம 200 கிராம் இஞ்சி எடுத்துருக்கோம். அதையும் தோல் சீவிட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம். நம்ம கழுவி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு. அடுத்தது பெரிய வெங்காயம் 1 கிலோ எடுத்துருக்கோம். அதை உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
பிரியாணிக்கு இந்த மாதிரி நீள நீளமாகவே போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம தக்காளி 3/4 கிலோவும் கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம். அடுத்தது 12 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். அதை கட் பண்ண வேண்டாம், அப்படியே முழுசாக கழுவிட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம புதினா ஒரு கட்டு எடுத்துருக்கோம், அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம அரை கட்டு கொத்தமல்லி இலை வச்சுருக்கோம், அதையும் கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பிரியாணி செய்யும்போது அடிகனமான பாத்திரம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கோம். பாத்திரம் வந்து சூடாயிடுச்சு. அதில் வந்து 1/2 லிட்டர் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பிரியாணிக்கு நெய் சேர்த்த போகிறதில்ல, நம்ம ஆயில் மட்டுமே சேர்த்திக்கலாம். ஒரு சிலர் நெய் வாசனை பிடிக்காது, அதனால் நான் வந்து ஆயில் மட்டுமே சேர்த்துக்கிறேன். இப்போ ஆயில் சூடானதும் நம்ம முழுசாக இருக்கிற பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் முதல்ல நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுபோல் பிரியாணி இலை எதுவுமே நான் வந்து சேர்த்தலை. ஏன்னா வந்து பிரியாணி சாப்பிடும்போது அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் வந்து வாயில் கடிப்படும்போது குழந்தைங்க சாப்பிட விருப்பப்படுறது கிடையாது. சிக்கன் பிரியாணி நல்லா திருப்தியாக சாப்பிட்ணும், அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சிக்கன் பிரியாணிக்கு பிரியாணி மசாலாவாக நம்ம அரைச்சிட்டோம். அந்த மசாலா மட்டுமே நம்ம போட்டுக்க போகிறோம். இப்போ வந்துட்டு அந்த ஸ்பைசஸ் எதுவுமே போடாமல் நம்ம பச்சை மிளகாயும் வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயமும் இந்த பச்சை மிளகாயும் நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும். அதில் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, புதினாலாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம 2.5 டீஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 12 ஏலக்காய், 24 பட்டை, 24 கிராம்பு, 2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா. இது நம்ம எப்பயுமே வந்து பச்சையாக அரைச்சி போடுவோம், அது வந்து பாதி வந்து தாளிப்போம். ஆனால் இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து அரைச்சிட்டு பிரியாணி மசாலாவை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு நம்ம அடுத்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம். அடுத்தது 2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த காரத்துக்கேற்ப சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணி மசாலா, வரமிளகாய் தூள் எல்லாம் சேர்த்தியாச்சு. இப்போ எல்லாம் வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கு அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம 3 கிலோ சிக்கனை இந்த மாதிரி லெக் பீஸாவும் பெரிய பெரிய பீஸாவும் போட்டிருக்கிறோம். அதை வந்து 2 முறை 3 முறை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதை வந்து இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன், இஞ்சி பூண்டு,
பிரியாணி மசாலா எல்லாமே வந்து நல்லா சேர்ந்து நல்லா வதங்கி வரும்போது தான் அந்த சிக்கனுக்குள்ளே உப்பு காரம் அந்த மசாலாலாம் பிடிக்கும். அதனால் இதை மட்டும் நல்லா வதக்கிடணும். அடுத்தது நம்ம 1 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். தயிர் எதுக்காக சேர்த்துறதுன்னா சிக்கன் கொஞ்சம் சாஃப்டாக வேகும், அதுக்காக வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம பெரிய பெரிய பீஸாக இருக்குது, அதனால் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுக்காக தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம 3 எலுமிச்சம்பழம் சாறு எடுத்து வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கனில் நல்லாவே இந்த பாதி குக் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது இந்த கப்பில் நம்ம 2 கப்பு அரிசி சேர்த்துருக்கோம், அதுக்கு நம்ம 6 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். பழைய அரிசியாக இருக்கங்காட்டி 6 கப்பு சேர்த்துறோம். இதே புது அரிசியாக இருந்தீங்கன்னா 1/2 கப்பு தண்ணி நம்ம கம்மியாக சேர்த்துக்கணும். இப்போ நம்ம 6 கப்பு தண்ணி சேர்த்தியாச்சு. இப்போ தண்ணி கொதிக்கட்டும், நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து கொதிச்சிருச்சு, நல்லா நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 டைம் நல்லா அரிசி கழுவி எடுத்து வந்திருக்கோம், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சீரக சம்பா அரிசி கழுவும் போது நல்ல வாசனையாக இருக்குது. நம்ம வந்து 2 டைம் கழுவுனா போதும், ரொம்ப நிறைய கழுவ வேண்டாம். அரிசி சேர்த்தோடனே அடுப்பு நல்லா எரி விடணும், நல்லா கொதிக்கட்டும் அரிசி. இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கணும். இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் பிரியாணிலாம் பண்ணும்போது நீங்கள் தள்ளி நின்றுக்கணும். கரண்டியை வந்து பெரிய கரண்டியாக நம்ம எடுத்துக்கணும், அப்போ தான் வந்து இப்படி கொதிக்கும்போது கையில் படாமல் இருக்கும். இடையில நல்லா கலரி விட்டுக்கணும், அடி பிடிக்கும். இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாம் குறைஞ்சிருச்சு, அரிசி வந்து 3/4 வேக்காடு நல்லா வெந்திருக்கு. இப்போ நல்லா நம்ம சமப்படுத்தி விட்டு அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மேலே ஒரு பாத்திரத்தில் வந்து சுடுதண்ணி வச்சு இது மேலே தம் போட்டுக்கலாம். நம்ம விறகடுப்பாக இருந்தால் எடுத்து அந்த நெருப்பு தம் போடலாம், அப்படி இல்லாட்டி தட்டு மூடி வச்சு துணியை சுற்றலாம். இன்றைக்கி நம்ம இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சு மேலே வந்து சுடுதண்ணி வைக்க போகிறோம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அதே தம்மில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிரியாணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இதில் எடுத்து போடுது, அவங்களுக்கு கொடுத்துடலாம். முடியும் சொல்லிட்டு அவங்ககிட்ட அவங்க முதல்ல கொடுத்துடணும். இப்போ நம்ம 25 பேத்துக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.